அண்மை செய்தி. அடுத்த 3 மணி நேரத்தில் சென்னை பெருநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் மகேந்திரன் தொடர்ந்து வழங்க கேட்கலாம். மகேந்திரன், அண்மை செய்தியாக அடுத்த 3 மணி நேரத்தில் 25 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் நகர்வு வேகம் அதிகரித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்த 3 மணி நேரத்தில் 25 மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை சென்னையிலும் அடுத்த 3 மணி நேரத்திற்கு சென்னை மட்டுமல்லாது சென்னையுடைய அண்டை மாவட்டங்களிலும் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னை பெருநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. நேற்று நள்ளிரவுக்கு பிறகாகவே சென்னையில் எங்கும் பெரிய அளவில் மழை இல்லை என்றாலும் நேற்று நள்ளிரவு மற்றும் அதிகாலையிலும் சென்னையில் பெரும்பாலான பகுதிகளில் எங்கும் மழை இல்லை என்றாலும் அடுத்த 3 மணி நேரத்திற்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை பெருநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னை அதனுடைய அண்டை மாவட்டங்கள் மட்டுமல்லாது தமிழகத்தில் இருக்கக்கூடிய 25 மாவட்டங்களுக்கு அடுத்த 3 மணி நேரத்திற்கு மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. அதாவது குறிப்பாக இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்துடைய நகர்வு வேகமானது 8 கிலோமீட்டரிலிருந்து தற்பொழுது 10 கிலோமீட்டராக கடந்த 6 மணி நேரமாக 10 கிலோமீட்டராக நகர்ந்து வருகிறது. இது தொடர்ந்து இலங்கையை நோக்கி தற்பொழுது நகர்ந்து சொல்லக்கூடிய சூழ்நிலையில் நாளை நள்ளிரவு அல்லது நாளை மறுநாள் தொடர்ந்து தமிழக பகுதிகளை நெருங்கும் வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. இதனுடைய நகர்வு வேகம் அதிகரித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது மழையின் தாக்கமானது மேலும் அதிகரிக்கக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக அடுத்த 3 மணி நேரத்திற்கு 25 மாவட்டங்களுக்கு மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னை மற்றும் அதனுடைய அண்டை மாவட்டங்களான செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. நேற்று நள்ளிரவுக்கு பிறகாகவே சென்னை மற்றும் அதனுடைய அண்டை மாவட்டங்கள் பெரும்பாலான இடங்களில் எங்கும் மழை இல்லை என்றாலும் அதிகாலையிலும் மழை இல்லை என்றாலும் அடுத்த 3 மணி நேரத்திற்கு மழை இருக்கும் என்று வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. ஏனென்றால் தற்போதுதான் அதனுடைய வேகமானது அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்துடைய வேகமானது 8 கிலோமீட்டரிலிருந்து 10 கிலோமீட்டர் அதிகரித்து நகர்ந்து வருகிறது. இதன் பிறகாக தொடர்ந்து அதனுடைய வேகம் அதிகரிக்கக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. தற்பொழுது 10 கிலோமீட்டர் வேகத்தில் கடந்த 6 மணி நேரமாக வீசி வந்தாலும் அதனுடைய நகர்வு வேகமானது அடுத்த சில மணி நேரங்களுக்கு மேலும் அதிகரிக்கக்கூடும் என்றும் இன்று பெங்கல் புயலாக வலுப்பெறக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு 25 மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. அது என்ன மாவட்டங்கள் என்று நாம் பார்த்தோம் என்றால் கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் அடுத்த 3 மணி நேரத்துக்கு மழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் மேலும் அதிக மழைக்கான எச்சரிக்கையானது ஏற்கனவே இந்த டெல்டா மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பகுதிகளிலும் அடுத்த 3 மணி நேரத்திற்கு நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், புதுக்கோட்டை மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு கனமழை முதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், புதுக்கோட்டை மாவட்டங்கள் மட்டுமல்லாது அதனை ஒட்டி இருக்கக்கூடிய திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களிலும் அடுத்த 3 மணி நேரத்திற்கு மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. மேலும் 10 மாவட்டங்களுக்கு ஏற்கனவே நாம் குறிப்பிட்டபடி ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டு அந்த மாவட்டங்களில் மிக கனமழை முதல் ஓரிரு இடங்களில் அதிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கும் என்றும் வானிலை மையம் தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் 8 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மதுரை, தேனி, தென்காசி, திண்டுக்கல், விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் அடுத்த 3 மணி நேரம் இந்த மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை நேற்று நள்ளிரவுக்கு பிறகாகவே பெரிதளவில் மழை இல்லை. இருந்தாலும் இதனுடைய தற்பொழுது அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்துடைய வேகம் அதிகரித்து தொடர்ந்து தமிழக கடலோர பகுதிகளை நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலையில்தான் சென்னை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய அண்டை மாவட்டங்களான செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களுக்கும் அடுத்த 3 மணி நேரத்திற்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறது. மேலும் தரைக்காற்று பலத்த தரைக்காற்று வீசும் வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. இன்றும் நாளையும் என 2 நாட்களும் சென்னை உள்ளிட்ட பகுதிகளிலுமே இந்த பலத்த தரைக்காற்றுடைய தாக்கம் இருக்கும். இந்த பலத்த தரைக்காற்றானது தொடர்ந்து அதன் நகர்வு வேகம் அதிகரித்து வரக்கூடிய சூழ்நிலையில் தொடர்ந்து அது தமிழக பகுதியை நெருங்கி வரும் நிலையில் அந்த பலத்த தரைக்காற்றோட வேகம் மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த தரைக்காற்றோட வேகம் எந்த அளவில் இருக்கும் என்றால் 40 முதல் 50 கிலோமீட்டர் என்ற அளவில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மேலும் அதிகரிக்கக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது.